என் மீது கோபமா? அதான் கோபம் உங்கள் நாடகம். நானா நாடகம் ஆடுகிறேன்? இத்தனை நாளும் நீ ஆடினாயே, அதுவல்லவா நாடகம்? அதான் நீங்களா இப்படி பேசுகிறீர்கள்? ஏன் ஆச்சரியமாக இருக்கிறதா? நீ விரித்த காதல் வலையிலே விழுந்து கிடந்த பிரதாபன் விழித்தெழுந்து கொண்டானே என்று ஆச்சரியமாக இருக்கிறதா? உன் வேஷம் கலைந்து விட்டது. அவுரங்கசீப்பின் உளவாளியே, காதல் என்னும் விஷத்தால் என்ன தீண்ட துடிக்கும் கரு நாகமே, ஓடிவிடு. என் கண்ணில் படாமல் ஓடிவிடு. எங்கள் தேசத்தை விட்டு ஓடிவிடு. நன்மை எது தீமை எது அறிய பருவத்திலே அவுரங்கசீப்பின் அரண்மனையில் வளர்ந்தவன் தான். அதனால்தான் கைப்பாவையாக இருந்து வந்தேன். ஆனால் இங்கு வந்த பிறகுதான் தெரிந்தது அவுரங்கசீப் வேங்கையின் கொடியவன் என்று புரிந்து கொண்டேன். நானே வழிய சென்று மன்னரிடம் எல்லா உண்மையையும் கூறிவிட்டேன். மன்னரும் மகாராணியும் என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டதை போல் தாங்களும் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அத்தான். மன்னரும் மகாராணியும் உன்னை மன்னிக்கலாம், ஆனால் ஒருபோதும் எனது மனசாட்சி உன்னை மன்னிக்கவே மன்னிக்காது. சண்டாளி, மாசற்ற மாணிக்கம் என்று உன்னை நினைத்தேன். நீ மாணிக்கம் போல் ஒளி வீசும் கண்ணாடிக்கல் என்று தெரியாததால், ஒளி ஊட்ட வந்த தீபம் என்று உன்னை நினைத்தேன். நீ எரிவூட்ட வந்த கொல்லி என்று அறியாததால், காதல் வரம் தந்த வந்த தேவதை என்று நினைத்தேன். ஆனால் நீ வேவு பார்க்க காதலை கையில் எடுத்த மோகினி என்று உணராததால், உன்னை எப்பொழுது பார்ப்போம் என்று எண்ணிய எனது விழிகள் இப்பொழுது உன்னை பார்க்கவே கூசுகிறதடி. உனக்காக உயிரையே கொடுக்க துணிந்த என் உள்ளம் இந்த பாதையை விடாதே, கொன்றுவிடு கொன்றுவிடு என்று ஓலம் இருக்கிறது. என் முகத்திலேயே முழிக்காதே, ஓடிவிடுங்கிறது. வேலை பாய்ச்சதீர்கள். சொல்லும்புகளால் என் இதயத்தை துளைப்பதை விட என்னை கொன்று விடுங்கள். மன்னருக்காக பார்க்கிறேன், இல்லை என்றால் காதலுக்காக பயன்படுத்தி இந்த அழகு முகத்தை அங்கம் அங்கமாக சிதைத்து விடுவேனடி. உங்களுக்கு அது சிரமமே வேண்டாம். நீங்களே என்னை வெறுத்த பிறகு இந்த உலகத்தில் நான் எதற்காக வாழ வேண்டும்? சந்திரா, இது என்ன முட்டாள்தனமான வேலை? தளபதியாரே, சந்திராவை ஏன் இப்படி மறுக்கிறீர்கள்? மகாராணி, எட்டிக்காயை ஏன் வெறுக்கிறாய் என்று நீங்கள் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? இவள் ஒரு உளவாளி, சூழ்ச்சிக்காரி, வஞ்சகி. வேறு என்ன காரணங்கள் வேண்டும் இவளை வெறுக்க? தளபதியாரே, இவள் உளவாளிதான், ஆனால் ஒன்றும் அறியாத உத்தமி. சூழ்ச்சிக்காரிதான், ஆனால் தக்க தருணத்தில் சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து மன்னரையே காப்பாற்றி இருக்கிறார். மகாராணி, வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கும் வெள்ளை மனம் படைத்த உங்களை எளிதில் ஏமாற்றி விட்டால் இவளுக்காக பரிந்து பேசாதீர்கள். தளபதியாரே, வைரமும் வைடூரியமும் கொட்டி கிடக்கும் அவுரங்கசீப்பின் அரண்மனையே விட்டுவிட்டு நல்ல உள்ளங்கள் கொண்ட இந்த சிறிய அரண்மனையில் வந்து தஞ்சம் அடைந்திருக்கிறார். இவள் முகத்தை பாருங்கள். இவளை பார்த்தால் சூழ்ச்சியில் சாய துளியாது தெரிகிறதா? சொல்லுங்கள், உங்களிடம்தான் கேட்கிறேன். உங்கள் இடம் கொண்ட காதலுக்காக நீங்கள் சொல்லும் சுடு சொற்களையும் அவள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு உங்கள் காலடியே கதின் என்று கிடைக்கிறார். அவளை வெறுத்து ஒதுக்காதீர்கள். அவளை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை மகாராணி, நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் இந்த ஈனப்பிறவிக்கு இனிமேல் என் இதயத்தில் இடமே கிடையாது. அழாதே சந்திரா, உன் காதல்
காதலரின் அறியாமை குணம் மேகங்களால் சூழ்ந்துள்ளது. அது காலமெனும் காற்றில் அந்த கருமேகங்கள் கலைந்துவிடும். அப்பொழுது உன்னை அன்பை அவர் உணர்வார். நீ அழாதே, நிச்சயம் அவர் உன்னை ஏற்றுக்கொள்ளுவார்.